லால்குடின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராம மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த கிராமத்துல கோவிந்தன் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அந்த கிராமத்திலேயே பெரிய பங்களால கோவிந்தன் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த கிராமத்து மக்கள் கிட்ட பணத்தை வட்டிக்கு கொடுத்து வசூலிக்கிறது தான் அவருடைய தொழில். என்னடா மாணிக்கம், கடன் வாங்கும்போது மட்டும் கும்பிடு போட்டு வாங்கினல, வட்டி காசு ஒழுங்கா கொடுக்க தெரியாதா உனக்கு அப்படின்னு மிரட்டி கேட்பாரு. இது மாதிரி பணம் தராத ஏழை மக்களை அவருடைய வேலையாட்களை வச்சு அடிச்சு துன்புறுத்தி பணத்தை வசூலிப்பாரு. அதனாலேயே அவரை கந்து வட்டி கோவிந்தன்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. மக்கள் கிட்ட கொடுமையான முறையில வட்டி வசூலிப்பது மட்டும் இல்ல, கந்து வட்டி கோவிந்தன் சட்டவிரோதமா கள்ளச்சாராயம் காய்ச்சி போலீஸ்க்கு தெரியாம விற்பனை பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம சட்டவிரோதமான முறையில ஆற்று மணல அள்ளி அதையும் வித்துட்டு இருந்தாரு. இப்படி நேர்மை இல்லாமல் சம்பாதிச்சு அவரோட மனைவிக்கு தங்க நகைகளையும் வைர நகைகளையும் பரிசாக கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். இது மாதிரி ஒரு நாள் அவரோட வேலை நிமித்தமா பக்கத்து ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. அதனால அவரோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போனாரு. அன்னைக்கு என்னவோ திடீர்னு போற வழியில அவருடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அடச்சே, இந்த கார் வேற மக்கர் பண்ணுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. விடியறதுக்குள்ள போனாதான் அந்த டீல் கைக்கு வரும். இப்படி ஆயிடுச்சே. காரை சரி பண்ண முடியாததால அவருடைய வேலைக்காரங்களுக்கு போன் பண்ணி பேசினாரு. டேய் மாணிக்கம், உடனடியா நீ ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வர்ற. கார் ரிப்பேர் ஆயிடுச்சுடா, நான் அவசரமா போயாகணும், சீக்கிரம் வா. வேலைக்காரன் வர வரைக்கும் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் அங்க இருக்கலாம்னு முடிவு பண்ணினாரு. அதனால பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுக்கு கந்துவட்டி கோவிந்தன் போனாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆளுக்கு பார்வை இல்லைன்னு. யாரோ பக்கத்துல வந்த மாதிரி சத்தம் கேட்டதனால, யாராவது இருக்கீங்களா? யாரோ வந்த மாதிரி இருக்கே, பதில் பேசுங்க அப்படின்னு அந்த நபர் ரொம்ப கனிவா பரிவோடு கேட்டாரு. தம்பி, என் பேர் கோவிந்தன், நான் லால்குடியில இருந்து வரேன். ஒரு வியாபார விஷயமா இந்த பக்கமா வந்தேன். வர்ற வழியில என் காரை ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. அதனால கொஞ்ச நேரம் மட்டும் நான் இங்க தங்கிட்டு போலாமா? பரவாயில்லையா, நீங்க தாராளமா இந்த தங்கிக்கலாம். ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்திருக்கீங்க, பசியா இருப்பீங்க. என் வீட்ல கீரையும் சோறும் தான் இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுங்க. கோவிந்தனுக்கு அன்போடு சாப்பாடு கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த நபர் அந்த அறையை விட்டு வெளியே போனாரு. அப்பதான் அந்த அறையில இருந்த அலமாரியில ஒரு தங்க நெக்லஸ் இருக்கிறத கவனிச்சாரு. அந்த வீட்ல இருந்தவருக்கு பார்வை இல்லாததுனால அந்த அலமாரிய பூட்ட மறந்துட்டாருன்னு கோவிந்தன் நினைச்சாரு. கெட்ட எண்ணம் கொண்ட கந்துவட்டி கோவிந்தனுக்கு அந்த தங்க நெக்லஸ் மேல ஒரு ஆசை வந்துச்சு. எப்படியாவது அந்த தங்க நெக்லஸை எடுத்துட்டு போயிடணும்னு முடிவு பண்ணினாரு. அவர் திட்டம் போட்டபடியே அந்த தங்க நகையை சத்தம் போடாம மெதுவா திருடிட்டு அந்த அறையை விட்டு மெதுவா வெளியேறினாரு. அப்போ அந்த அறைக்கு அந்த நபர் வந்தாரு. திடீர்னு அவரை பார்த்ததும் கோவிந்தனுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயா, என்னாச்சு? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஏதாவது உதவி வேணுமா? என்ன உதவி வேண்டுமானாலும் தயங்காம கேளுங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் புழுக்கமா இருந்துச்சு, அதனால காத்து வாங்கலாம்னு வெளியில வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ கோவிந்தனோட மனசுல ஒரு கெட்ட எண்ணம் உருவாச்சு. இவன் இருந்தா நம்ம இதை எடுத்துட்டு போக முடியாது, இவன் கதைய முடிச்சிட வேண்டியதான். உடனே வேலைக்கார மாணிக்கத்துக்கு போன் பண்ணி பேசினாரு. டேய், வந்துட்டியா? அங்கேயே இரு, நான் உடனே வரேன். அவரு போட்ட திட்டப்படி செய்யறதுக்கு தயாரானாரு. அந்த ஆளு அமைதியா தன் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து கூடை பின்னிட்டு இருந்தாரு. அவரு பின்னாடி மெதுவா வந்து ஒரு கோடாரிய எடுத்து அந்த நபரை வெட்டினாரு. அவர் இறந்ததை உறுதி பண்ணிட்டு அந்த நகையை எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம ஒரு உயிரை கொன்னு திருடிட்டு வந்த நகைய
அவரோட மனைவிக்கு பரிசா கொடுத்து சந்தோஷப்பட்டார். அத பார்த்த கோவிந்தனோட மனைவிக்கும் சந்தோஷம் தாங்கல. அட அட, எவ்வளவு நகைங்க என்கிட்ட இருக்கு. அதுவும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த தங்க நெக்லஸ் மாதிரி என்கிட்ட எந்த நகையுமே இல்ல அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டா. கந்துவட்டி கோவிந்தன் பழையபடி வட்டி வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஹலோ, கோவிந்தன் தானே பேசுறது? நீங்க மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால உங்களுக்கு ஒரு 200 கோடிய நாங்க தர்றதா முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? குடுங்க குடுங்க, தாராளமா குடுங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? அதுக்கு ஒரு கண்டிஷன். அதுக்கு நீங்க சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். உடனடியா 500 மரக்கன்றுகளை உங்களுடைய கிராமத்துல நீங்க நடணும். யாருடைய உதவியும் இல்லாம நீங்க மட்டும்தான் நடணும். அதுக்கு என்ன, உடனே இப்போவே போய் நட்டுறேன். இவ்வளவு பணம் தரேன்னு சொல்றாங்களே, இது யாரா இருக்கும்னு ரொம்ப குழம்பி போயிட்டாரு. இருந்தாலும் பணத்தின் மேலே இருந்த பேராசைனால மரக்கன்றுகளை நட்டர்லாம்னு முடிவு பண்ணினாரு. உடனே மரக்கன்றுகள் விக்கிற நர்சரிக்கு போய் நிறைய மரக்கன்றுகள் வாங்கிட்டு வந்தாரு. அந்த போன்காலி சொன்ன மாதிரியே 500 மரக்கன்றுகளையும் கிராமத்துல எல்லா இடங்கள்லயும் நட்டு வச்சாரு. அத பார்த்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் எல்லா மரக்கன்றுகளையும் நட்டு முடிச்சதும் திருப்பியும் அந்த போன்கால் வந்தது. பரவாயில்லையே கோவிந்தன், நீங்க நாங்க சொன்ன மாதிரியே 500 மரக்கன்றுகளை நட்டுட்டீங்க, ஷபாஷ். ஆனா நீங்க இப்போ இன்னொரு வேலை செஞ்சீங்கன்னா இன்னொரு 100 கோடி அதிகமா தர்றதா முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? அட, என்ன வேலை செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, உடனே பண்றேன். ஆனா 300 கோடி கொடுத்துருவீங்கல்ல? அப்புறம் என்ன, உடனே போய் உங்க ஊர்ல இருக்கிற குளத்தை தூர்வாரணும். அதுவும் மக்கள் உதவியோட நீங்க கண்டிப்பா செய்யணும். கந்துவட்டி கோவிந்தனுக்கு பணத்து மேல இருந்த பேராசை பெருகிக்கிட்டே போச்சு. உடனே அவரோட வேலைக்காரர்களையும் ஊர்க்காரங்களையும் கூப்பிட்டு புதர் மண்டி கிடந்த குளத்தை தூர்வார ஆரம்பிச்சாரு. பல நாள் கடினமா உழைச்சதுனால ரொம்ப அசதில ஒரு நாள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த போன் கால் மறுபடியும் வந்தது. என்ன கோவிந்தன், ரொம்ப களைப்புல தூங்கிட்டு இருக்கீங்க போல. சரி, உங்களுடைய இந்த ஈடுபாட்டை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இன்னும் ஒரு 100 கோடி சேர்த்து கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் இப்போ? நீங்க என்ன பண்ணணும்னா 1000 தையல் மிஷின்களை உங்க ஊர்ல இருக்கிற பெண்களுக்கும் உங்க பக்கத்து ஊர் பெண்களுக்கும் இலவசமாக கொடுக்கணும். என்னது, 1000 தையல் மிஷினை கொடுக்கணுமா? இப்பவே என் சொத்துல பாதி போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அதான் இன்னும் 400 கோடி வரப்போகுதே, இதையும் செய்வோம். பணத்து மேல பேராசை கொண்ட கந்துவட்டி கோவிந்தன் உடனே 1000 பெண்களுக்கு தையல் மிஷினை கொடுத்து உதவினாரு. வாங்கிட்ட பெண்கள் எல்லாரும் அவருக்கு மனதார நன்றி சொன்னாங்க. அவரை எப்பவுமே திட்டுக்கிட்டு இருந்த ஊர் மக்கள் முதல் முறையா வாழ்த்து சொன்னதும் அவருக்கு நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த அனுபவமே அவருக்கு புதுசா இருந்தது. திருப்பியும் அந்த போன் கால் வந்தது. என்ன கந்துவட்டி கோவிந்தா, நான் சொன்ன வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்ட போலையே. இவ்வளவு நாளா உன்கிட்ட பேசினது யாருன்னு கூட நீ கேட்கல. பணம் தரேன்னு சொன்ன உடனே நான் சொன்ன வேலையெல்லாம் செய்யறியே. பணத்து மேல அவ்வளவு ஆசையாடா உனக்கு? என்ன இது, மரியாதையெல்லாம் குறையுது. யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? பணமும் நகையும் கிடைக்குதுன்னா ஒருத்தர் கொன்னுட்டு கூட அது திருடுற கேடு கெட்டவன் நீ. என்ன யாருன்னு கேக்குறியா? ஒரு நெக்லஸ்க்காக ஒரு பார்வையில்லாத அப்பாவிய கொன்னுட்டு அந்த நகைய திருடிட்டு வந்தியே, அவனோட தங்கச்சிடானா? நீ என் அண்ணனை கொன்னுட்டு போன அன்னைக்கு வேலை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அண்ணா, அண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? உன்னை யார் இப்படி பண்ணினது அண்ணா? அப்பதான் அந்த கொலைய நேர்ல பார்த்த பக்கத்து வீட்டு பாட்டி அங்க வந்தாங்க. மீனா, அழாதம்மா, உங்க அண்ணனை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். என் அண்ணனை கொன்னவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு சரியான தண்டனை நான் கண்டிப்பா கொடுப்பேன். நான் ஒரு டிஃபன் கடை நடத்திட்டு வந்தேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் கடையில எப்பவுமே கூட்டமா இருக்கும். என் கடை முன்னாடி என் அண்ணன் பார்வை இல்லாட்டியும் அழகா கூட பின்னுவான். என் அண்ணனோட கூடைய என் கடைக்கு சாப்பிட வரவங்க ஆசையா வாங்கிட்டு போவாங்க.
நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் பணப்பேயான நீ எங்க சந்தோஷமான வாழ்க்கையவே நாசமாகிட்ட. உன்னை பழி வாங்கறதுக்காக உன்னை தேடி உன் ஊருக்கு வந்தேன். உன் ஊருக்கு வந்தப்பதான் தெரிஞ்சது உன் ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் உன்னை மோசமா சபிச்சிட்டு இருந்தாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கிட்ட நீ ஒரு கேடு கெட்டவன். இந்த கந்துவட்டி கோவிந்தன் குடத்திலிருந்து மண்ணெல்லாம் அள்ளிட்டான். அதனால குளத்துல ஆத்துல தண்ணி இல்ல. விவசாயம் பண்ண முடியாம நம்ம கஷ்டத்துக்கு வாங்கின கடனையும் அடைக்க முடியாம கஷ்டப்படுறோம். பணம் கட்டலைன்னா வீட்டுக்கே வந்து ஆள் வச்சு அடிக்கிறான். இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாண்டி. பார்வை இல்லாட்டியும் என்னோட அண்ணன் என்னை தைரியமான ஒரு பெண்ணா வளர்த்தான். அந்த தைரியம்தான் இன்னைக்கு உன்னோட பணத்துமிர அடக்கி இன்னைக்கு உன்னை ஒன்னும் இல்லாதவனா ஆக்கியிருக்கு. நீ தேடி தேடி சம்பாதிச்ச பணம் இன்னைக்கு உன்கிட்ட இல்ல. நீ பண்ண தப்புக்கு இதுதான் உனக்கு தண்டனை. கந்துவட்டி கோவிந்தன் அவர் பண்ண பெரிய பாவத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவரோட சொத்துல நிறைய பகுதி இந்த போன் கால் மூலமா சொன்ன வேலைக்கே செலவானதுனால அவரோட மனைவி நகையும் பணமும் நிறைய வாங்கி தரலன்னு கோவத்துல அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பதான் கந்துவட்டி கோவிந்தன் ஒரு உண்மைய புரிஞ்சுகிட்டாரு. பணம் ஒருத்தருக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தராது. பணம் இல்லனா எந்த உறவுகளும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தன் தவறை உணர ஆரம்பிச்சாரு. அதனால அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி அவர்களுக்கு உதவினார். அன்னையிலிருந்து எல்லா கெட்ட தொழிலை விட்டு மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு மனுஷனா மாறிட்டாரு. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அவர் வரும்போது அவரை வணங்கி மரியாதை செலுத்தினாங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் என்பதை அவர் உணர்ந்துட்டாரு. இந்த வருஷம் பெய்த பருவமழையினால தூர்வாரப்பட்ட குளங்களிலும் ஆறுகளிலும் தண்ணி நிரம்பிச்சு. அதனால லால்குடி செழிப்பான ஊரா மாறிடுச்சு. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன கதை வேணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க.